நீங்க இந்த பேஸ் ஏரியாவை நல்லா கவனமா பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கோவிலை அழிக்கவே முடியலன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் லேயர்ல நீட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கல் பிளாக்ஸை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய கியர்ஸோட பல்லுங்க மாதிரி இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு தாமரை பூ மாதிரி இருக்குன்னு கூட நீங்க சொல்லலாம். அதுக்கு அடுத்த லெவல்ல இன்னொரு கல் பிளாக்ஸோட செட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நீட்டிக்கிட்டு இருக்கிற அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் சின்ன கியருங்களோட பல்லுங்க மாதிரி தான் தெரியுது. இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி, ஸ்டேப்லிங் டெக்னாலஜி, கல்லால செய்யப்பட்ட ஆப்புகள், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த எல்லா கற்களையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு கீழே இருக்கிற பிளாக்ஸ்லாம் ரொம்ப ஃபேன்சியா ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அவர் கிளாஸ் மாதிரி, இல்லைன்னா டவ் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஷேப்ல வந்து இதெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு. மறுபடியும் வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு, ஆனா அதோடைய நடுவில் பார்த்தீங்கன்னா குறுகலா இருக்கு. கீழே இருக்கிற கடைசி லேயர்ல அகலமான பிளாக்ஸ்லாம் இருக்கு, நிறைய முனைகளும் இருக்கு.